இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. தமிழ்நாடு முழுவதும் காவல் அதிகாரிகள் 63 பேரை பணியிட மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. ஐஜிக்கள், துணை ஆணையர்கள், எஸ்பிக்கள் என பலரும் பணியிட மாற்றம் செய்யப்பட்ட நிலையில் சிலருக்கு பதவி உயர்வுடன் இடமாற்றம் வழங்கப்பட்டுள்ளது. அதன்படி திருச்சி எஸ்பி வருண்குமார் IPS பதவி உயர்வு பெற்று திருச்சி சரக DIG-ஆக நியமிக்கப்பட்டுள்ளார். வருண்குமாரின் மனைவி வந்திதா பாண்டே IPS பதவி உயர்வு பெற்று திண்டுக்கல் சரக DIG-ஆக நியமிக்கப்பட்டுள்ளார். கோவை காவல்துறை ஆணையராக இருந்த பாலகிருஷ்ணன் IAS மாற்றம் செய்யப்பட்டு புதிய ஆணையராக சரவண சுந்தர் IPS நியமனம் செய்யப்பட்டுள்ளார். நெல்லை காவல்துறை ஆணையராக இருந்த ரூபேஷ்குமார் மீனா மாற்றம் செய்யப்பட்டு புதிதாக சந்தோஷ் ஹதிமானியும், திருப்பூர் காவல் ஆணையர் லட்சுமி IPS மாற்றம் செய்யப்பட்டு புதிதாக ராஜேந்திரனும் நியமிக்கப்பட்டுள்ளனர். இதேபோல் விழுப்புரம், கடலூர், ராணிப்பேட்டை, திருப்பூர், அரியலூர் உள்ளிட்ட 12 மாவட்ட எஸ்பிக்கள் மாற்றம் செய்யப்பட்டுள்ளனர். மேலும் 3 ADGP DGP-க்களாக பதவி உயர்வு வழங்கப்பட்டுள்ளது. ஆழி பேரலையை எதிர்கொண்டு திருவள்ளுவர் சிலை உயர்ந்து நிற்பது போல தமிழ்நாடும் தடைகளை தகர்த்து முன்னேறும் என முதலமைச்சர் MK ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். திமுக தொண்டர்களுக்கு அவர் எழுதியிருக்கும் கடிதத்தில் திருவள்ளுவர் சிலை போல தமிழ்நாடும் தமிழர்களும் நாளும் உயர்ந்திட வேண்டும் எனவும், அதற்கேற்ப வள்ளுவர் வழங்கிய திருக்குறளின் நெறி போற்றி நாம் வாழ வேண்டும் எனவும் தெரிவித்துள்ளார். மேலும் திருக்குறளில் உள்ள அதிகாரங்களை துணையாக கொண்டு எதேச்சதிகாரத்தை வெல்வோம் எனவும், வள்ளுவம் போற்றி வாழ்க்கை சிறந்திட அனைவருக்கும் 2025 புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள் எனவும் தெரிவித்துள்ளார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் திடீரென புகுந்த அதிமுகவினர் யார் அந்த சார் என கேட்டு போராட்டம் நடத்தினர். அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட விவகாரத்தில் கைது செய்யப்பட்ட ஞானசேகரன் செல்போனில் பேசியதாக கூறப்படும் நபர் யார் என கேட்டும், யார் அந்த சார் என கேட்டும் பதாகை ஏந்தியும் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஒரே நேரத்தில் 50க்கும் மேற்பட்ட அதிமுக IT விங் நிர்வாகிகள் திடீரென உள்ளே புகுந்து போராட்டத்தில் ஈடுபட்டதால் எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் பரபரப்பு ஏற்பட்டது. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு FIR லீக்கான விவகாரத்தில் காவல்துறையினர் சுட்டிக்காட்டிய 14 பேருக்கு சம்மன் அனுப்பி விசாரணை நடத்த சிறப்பு விசாரணை குழு திட்டமிட்டுள்ளது. மாணவி பாலியல் வன்கொடுமை வழக்கில் 3 பெண் IPS அதிகாரிகளை கொண்ட சிறப்பு குழு நியமிக்கப்பட்ட நிலையில் விசாரணையை துவக்கியுள்ளது. பாலியல் வன்கொடுமை வழக்கு மற்றும் FIR வெளியான வழக்கு ஆகியவற்றின் ஆவணங்கள் விசாரணை குழுவிடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளன. அண்ணா பல்கலைக்கழக மாணவி பாலியல் வன்கொடுமை சம்பவத்தை கண்டித்து நூதன போராட்டம் நடத்திய அதிமுகவிற்கு தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை பாராட்டு தெரிவித்துள்ளார். சென்னை எக்ஸ்பிரஸ் அவென்யூ மாலில் போராட்டம் நடத்திய அதிமுகவினர் பாலியல் கைதி ஞானசேகரனுடன் செல்போனில் பேசிய சார் யார் என கேட்டு பதாகைகளை ஏந்தினர். அதிமுகவினரின் இந்த நூதன போராட்டத்தை தமது எக்ஸ் பக்கத்தில் பாராட்டியுள்ள அண்ணாமலை, ஒரு சாமானியனை பாதிக்கும் பிரச்சனைகளில் தலையிடாமல் அரசியலில் ஒருபோதும் இருக்க முடியாது என்றும், இந்த பிரச்சனையை எடுத்துக்கொண்டு முக்கியமான கேள்வியை கேட்டதற்கு அதிமுகவினருக்கு பாராட்டுகள் எனவும் கூறியுள்ளார். அதிமுக பாஜக கூட்டணி முறிந்த நிலையில் அதிமுகவினருக்கு அண்ணாமலை பாராட்டு தெரிவித்திருப்பது அரசியல் களத்தை உற்று நோக்க வைத்துள்ளது. விழுப்புரம் மாவட்டம் கோட்டக்குப்பத்தில் பாமக கவுன்சிலரை உருட்டு கட்டையால் தாக்கிய திமுக நிர்வாகிகள் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். திமுக நகர பொருளாளர் தட்சிணாமூர்த்தி, அவரது சகோதரர் மதியழகன் ஆகியோருக்கும் நகராட்சி 8வது வார்டு பாமக கவுன்சிலர் சிவராமனுக்கும் இடையே தென்னை மரம் தொடர்பாக முன்விரோதம் இருந்து வருகிறது. இந்த சூழலில் தட்சிணாமூர்த்தி தென்னை மரத்திலிருந்து சிவராமன் கார் மீது தேங்காய் விழும் வகையில் வேண்டுமென்றே அதனை பறித்துள்ளனர். இதை தட்டி கேட்ட சிவராமனை திமுகவினர் உருட்டு கட்டையால் ஓட ஓட விரட்டி தாக்கிய நிலையில் தடுக்க வந்த அவரது தந்தையையும் தாக்கினர். இது குறித்த CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.
சென்னை நந்தனம் YMCA மைதானத்தில் நடைபெற்று வரும் 48வது புத்தக கண்காட்சியில் புத்தக பிரியர்கள் ஏராளமானோர் குவிந்தனர். ஞாயிற்றுக்கிழமை விடுமுறை தினம் என்பதால் திரண்ட வாசகர்கள் தங்களுக்கு பிடித்த புத்தகங்களை ஆர்வமுடன் வாங்கிச் சென்றனர். இந்த புத்தக கண்காட்சியில் சுமார் 900 அரங்குகள் அமைக்கப்பட்டு பல்வேறு வகையான புத்தகங்கள் விற்பனைக்கு வைக்கப்பட்டுள்ளன. எவ்ரி இயர் வந்துட்டு எங்களுக்கு அந்த இயர் ஃபுல்லாக ஒரு லிஸ்ட் எடுத்துட்டு என்ன புக்ஸ் நம்ம வாங்கணுமோ அதை இங்கே எடுத்துப்போம். அது அடுத்த வருஷம் படிக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இப்போ இந்த வருஷம் இதான் வந்திருக்கும், நல்லா இருக்கு. ஏன்னா இந்த வாட்டி கொஞ்சம் புதுசாக இருக்கு. அந்த பக்கம் ஒரு ஸ்டால்ஸ் எல்லாம் வேற போட்டிருக்காங்க. கவர்மெண்ட் ஏதோ இனிஷியேட் பண்ணி மகளிர் சுய உதவிக்குழு இது போட்டிருக்காங்க. பாட புத்தகத்தில் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் மூத்த தலைவர் நல்லகண்ணுவின் வாழ்க்கை வரலாறு இடம்பெற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தமிழக அரசுக்கு நடிகர் விஜய் சேதுபதி கோரிக்கை விடுத்துள்ளார். சென்னை கலைவாணர் அரங்கத்தில் நடைபெற்ற நல்லகண்ணுவின் நூற்றாண்டு விழாவில் கலந்து கொண்டு பேசிய அவர் விடுதலை படத்தில் நடித்ததன் மூலம் நல்லகண்ணுவை பற்றி தெரிந்து கொண்டதாக தெரிவித்தார். ஐயா நல்லகண்ணுடைய வாழ்க்கை வரலாற்று வந்து பாட புத்தகத்தில் இருக்கணும்னு அதை நானும் கேட்டுக்கிறேன் தமிழக அரசு. முக்கியமாக அதன் வழியாக இந்த சிகப்பு சிந்தனையும் அதுக்கு பின்னாடி இருக்க தியாக வாழ்க்கையும் நம்முடைய வரலாறும் ஐயா நல்லகண்ணுடைய வாழ்க்கையின் மூலமாக எல்லாரையும் போய் சென்றடையும் நான் நம்புகிறேன். ஒரு பெண்ணுக்காக சாட்டையால் தம்மை தாமே அடித்துக் கொள்ளும் தமிழக பாஜக தலைவர் அண்ணாமலை மணிப்பூரில் பல பெண்கள் பாதிக்கப்பட்ட போது என்ன செய்து கொண்டிருந்தார் என திமுக MP R ராசா கேள்வி எழுப்பியுள்ளார். திருச்சியில் இந்திய பகுத்தறிவாளர்கள் சங்கங்களின் கூட்டமைப்பின் சார்பில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் பேசிய அவர் நாடாளுமன்றத்தில் தமிழகத்தைச் சேர்ந்த வெறும் 20 MPக்களை பார்த்து 300 MPக்கள் பயப்படுவதாக கூறினார். இங்க ஒருத்தர் சாட்டையில் அடிச்சுக்கிறார். ஒரு பெண்ணுக்கு சாட்டையில் அடிச்சுக்கிறிய, யாரோ ஒரு பையன் யாரோ ஒரு காட்டு மிராண்டித்தனம் பண்ணாங்கிறதுக்காக நீ சாட்டையில் அடிச்சுக்கிறிய. தம்பி IPS படிச்சிருக்கியே, ஒரு பொண்ணை அம்மனமா கொண்டு போய் 200 பேர் அழைச்சிட்டு போய் வீடியோ எடுத்து செல்போன்ல வீடியோ எடுத்து கொண்டு போய் யார் கற்பழிக்கணுமோ அவன்கிட்ட ஒப்படைச்சிட்டு வரான காவல்துறை. அதுக்கெல்லாம் நாங்க அடி கொடுக்கணும்னா யாராரு அடிக்கிறது? மணிப்பூர் கவர்னர் அடிக்கிறதா? மணிப்பூர் முதலமைச்சர் அடிக்கிறதா? இதுவரைக்கும் அந்த ஊருக்கு போகாம இருக்கிறாரு ஒருத்தர், அவர் என்ன பண்றாரு? இதற்கெல்லாம் என்ன காரணம்? பகுத்தறிவு இல்லாததுதான். இப்போது புதிய அறிமுகம் ஆச்சி ஹோட்டல் சாம்பார் 50 கிராம் ரூபாய் 20 மட்டுமே. நிகழ்தகவு குற்றங்களின் மறுபரிமாணம். நாள்தோறும் இரவு 10 மணிக்கு இணைந்திருங்கள் நமது நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியோடு.